டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் போர் மூன்றாவது உலக மகா யுத்தத்தை ஆரம்பிப்பதற்கான கட்டுமானங்களை கொண்டிருப்பதாக நேட்டோவினுடைய முன்னாள் படைத்துறை உதவி ஜெனரல் தி டெய்லி மெயிலுக்கு வழங்கியிருக்கின்ற இன்றைய காலை பேட்டி உலக அறிஞர்களையும் போரியல் நிபுணர்களையும் கலங்க வைத்திருக்கின்றது. ஈரான் போரையும் இன்றைய மத்திய கிழக்கையும் தன்னால் பார்க்க முடியவில்லை என்றும் பார்ப்பதற்கு மன ரீதியாக தான் தயாராகவில்லை என்றும் அங்கு நடைபெறும் சம்பவங்கள் எப்படி இரண்டாவது உலக மகா யுத்தத்தை உருவாக்குவதற்கு முன்னர் இருந்த நோய்க்குறிகள் இருந்ததோ அத்தனை நோய்க்குறிகளும் இந்த போரிலும் இருக்கின்றது. இரண்டாவது உலக மகா யுத்தம் என்பது ஏதோ ஹிட்லர் போலந்தினூடாக ஒரு பாதையை கேட்டார் என்பதனால் உருவாகியது அல்ல. அது அதற்கு முன்னரே அந்த போரை உருவாக்குவதற்கான எல்லா உட்பாதங்களையும் கொண்டிருந்தது. இப்பொழுதும் ஈரான் போரானது அதே உட்பாதங்களை கொண்டிருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். முதலாவது கேள்வி, எதற்காக உக்ரைனில் போர் நடைபெறுகின்றது? இந்த போர் புதிய ஆயுதங்களை பரிசோதனை செய்வதற்காக ரஷ்யா நடத்தி கொண்டிருக்கின்ற போர். அது ஒரு போர் அல்ல. கிரிக்கெட் விளையாடுவதற்கு முன்னர் கிரிக்கெட் வீரர்கள் பந்துகளை எறிந்து பயிற்சி எடுப்பது போன்ற ஒரு போர் தான். அந்த போர் தான் ரஷ்யா சந்திக்க இருக்கின்ற மூன்றாவது உலக மகா யுத்தத்தையும் அதற்கான ஆயுதங்களையும் பரிசோதிப்பதற்கான பரிசோதனை களம்தான். அந்த போரை வெற்றி பெற வேண்டும் என்கின்ற தேவை இல்லை. அதுபோல ஈரான் மீது அமெரிக்கா அறிவித்திருக்கின்ற போர், அமெரிக்கா இந்த உலகத்தை ஆட்சி செய்வதற்காக தயாரித்து வைத்திருக்கின்ற போர் கருவிகள், அதாவது இந்த போர் ஆளில்லா விமானங்கள் போராகவும் AI தொழில்நுட்பத்தை ஆயுதங்களுடன் இணைத்த போராகவும் மாற இருக்கின்றது. இந்த போரினால் தான் உலகத்தை கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும் என்பதை ஈரானில் பரிசோதனை செய்வதற்காகவே இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை வெற்றி என்று அறிவித்து மேலும் 2 நாட்களில் அதை முடிவும் செய்யலாம். ஏனென்றால் அவருடைய பரிசோதனை முடிவடைந்திருக்கின்றது. ஈரானை வெற்றி பெற்று ஈரானை அபிவிருத்தி செய்து அவருக்கு எதுவும் நடக்க போவதில்லை. காசாவை வெற்றி பெற்று காசாவை அபிவிருத்தி செய்து இஸ்ரேலுக்கு எதுவும் நடக்க போவதில்லை. இந்த போர்கள் மூன்றும் ஆயுதங்களை பரிசோதனை செய்து பிரதான எதிரியை சந்திப்பதற்கான பயிற்சி களங்களாக இருப்பதனால் இவை மூன்றாவது உலக மகா யுத்தம் ஒன்றை சந்திப்பதற்கு இவர்கள் தயாராகின்றார்கள் என்பதற்கான அடையாளம் மட்டும்தான் என்று அவர் குறிப்பிடுகின்றார். மூன்றாவது உலக யுத்தம் ஒன்று வருமா? பிரான்ஸ், பிரிட்டன், அமெரிக்கா ஆகிய 3 நாடுகளிலும் நடத்திய ஆய்வுகளின்படி மிக அறிவுள்ள ஐரோப்பிய அமெரிக்க வரலாறு தெரிந்தவர்கள் 43% மேலும் 5 ஆண்டுகள் போதும் உலக யுத்தம் ஒன்று ஆரம்பிப்பதற்கு என்று கூறியிருக்கின்றார்கள். ஆகவே அதை நோக்கித்தான் இவர்கள் செல்லுகின்றார்களே அல்லாமல் இந்த போரில் இவர் வெற்றி, இந்த போரில் அவர் வெற்றி, நாம் ஆசைப்பட்டது போல டிக்டாக்கில் படங்களை தயாரித்து விடுவதும் அதை பார்த்து ரசிப்பதும் அல்ல. மிக ஆபத்தான ஒரு சூறாவளி வந்து கொண்டிருக்கின்றது என்று டெய்லி மெயிலில் அவருடைய பேட்டி வெளியாகி இருக்கின்றது. 70 வயதான ரிச்சர்ட் ஷேரப் பல போர்க்களங்களை கண்டவர், பல நாடுகளுக்கு படைகளை அனுப்பியவர். அவைகளெல்லாம் போர்கள் என்று சொல்ல முடியாது. இதுதான் இப்போது இருக்கின்ற பெரும் நெருக்கடி என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். மனிதர்கள் பூமியில் உயிருடன் மேலும் வாழ முடியுமாக இருந்தால் அப்பொழுது மூன்றாவது உலக மகா யுத்தத்தை எழுத முற்படுகின்ற போரியல் வரலாற்று ஆசிரியர்கள் ஈரான் அமெரிக்க போரானது மூன்றாவது உலக மகா யுத்தத்தை தூண்டுவதற்கான தலைமை காரணி என்று நிச்சயமாக எழுதுவார்கள் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். இதுதான் ஈரான் போரில் இருக்கின்ற பிரதான ஆபத்தாக இருக்கின்றது. தன்னுடைய வாழ்வில் அரசியல், சமுதாய, பொருளாதார, போரியல் வரலாற்று அனுபவங்களில் இது போன்ற ஒரு மோசமான தருணத்தை தான் தன்னுடைய வாழ்வில் சந்திக்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். உலக யுத்தங்களினுடைய சிந்தனையாளர் நோத் ஸ்மித் இது பற்றி கூறுகின்ற பொழுது, மக்கள் பார்ப்பதும் கேட்பதும் ஏதோ தற்செயலானது அல்ல. இரண்டாவது உலக மகா யுத்தம் என்பது திடீரென திருடன் வந்து வீட்டிற்குள் புகுந்தது போன்ற ஒரே நொடியில் ஏற்பட்ட சம்பவம் அல்ல. அது அதற்கு முன்னர் திருடன் வருவதற்கான பிரச்சனையை திருடனுக்கு ஏற்படுத்தியதுதான் அந்த போரினுடைய
யுத்தத்தினுடைய நெடிய வரலாறாகும். அதற்கு முன்னர் நடைபெற்ற சம்பவங்கள் எல்லாம் ஓர் உலக போரை சந்தித்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்க வேண்டிய இக்கட்டான நிலைக்கு உலகத்தை கொண்டு சென்றது என்று அவர் தனது புகழ்பெற்ற நூலில் விளங்கப்படுத்தி இருக்கின்றார். இரண்டாவது உலக போர் தொடங்குவதற்கு முன்னதாக 1935 ஆண்டு ஜப்பான் சீனாவிற்குரிய மஞ்சூரியாவை கைப்பற்றி அதை மேலும் அகலமாக்க சென்ற பொழுது ஜப்பான் சீனா மோதல் வெடித்தது. இரண்டாவதாக சோவியத் ரஷ்யாவினுடைய எல்லையும் ஜப்பானினுடைய எல்லையும் எதுவென்று தெரியாத நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் ஜப்பான் சோவியத் ரஷ்யாவை வெற்றி பெற முடியாது என்று கருதியது 1935 ஆண்டு. 1935 ஆண்டு இத்தாலி எத்தியோப்பியா மீது தாக்குதல் நடத்தியது. 1936 ஆண்டு ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பேனியா ஆகிய நாடுகளில் சிவில் போர் வந்தது. இதனால் ஒரு போர் ஒன்றை நடத்தியே அனைத்தையும் முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவானது. 1937 ஜப்பான் மீதமுள்ள மஞ்சூரியா பகுதியையும் எடுப்பதற்கான போரை தொடங்கியது. 1939 ஆண்டு சோவியத் ரஷ்யா பின்லாந்து மீது படையெடுத்து அதை கைப்பற்ற முயற்சி எடுத்தது. இதுபோல சோவியத் உக்ரைன் போரும் நடைபெற்றது. இந்த 6 புள்ளிகளும் இரண்டாவது உலக மகா யுத்தத்தை உருவாக்கிய கோலங்களாக இருக்கின்றது என்று ரிச்சர்ட் ஒவ்ரே தன்னுடைய இடிபாடுகளும் இரத்தமும் என்கின்ற புத்தகத்தில் மிகப்பெரிய புத்தகம் எழுதி செல்லுகின்றார். ஆகவே இந்த 6 போர்களும் உலக மகா யுத்தம் என்கின்ற கோலத்தை வரைவதற்கான புள்ளிகளாக போடப்பட்டிருந்தன. இதன் பின்னர் வரையப்பட்ட கோலம்தான் இரண்டாவது உலக மகா யுத்தமாகும். அது கோலம் அல்ல, அலங்கோலமாக மாறியதற்கு இந்த 6 சம்பவங்களும் காரணமாக அமைந்தன. இப்போது ஈரானில் நடைபெறுகின்ற போரும் ரஷ்யா உக்ரைன் போரும் தைவானில் உருவாக இருக்கின்ற நெருக்கடியும் இவைகள் எல்லாம் கோலங்களாக புள்ளியிட்டு செல்லுகின்றன. இந்த கோலங்களை இணைக்கின்ற பொழுது மூன்றாவது உலக மகா யுத்தம் என்கின்ற கோலம் அல்லது அலங்கோலம் வருவதற்கான சகல புள்ளிகளும் பொருத்தமாகவே இருக்கின்றது. இது ஹிட்லர் போல ஒரு போராக வராவிட்டாலும் ஹிட்லருக்கு மாறான, ஹிட்லரை விட மோசமான, ஹிட்லரை விட இதயம் இல்லாத ஒரு போராக உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இதனால் ரஷ்யா தாக்கும் என்று 2029 உள்ளாக அந்த தாக்குதல் நடைபெறப் போகின்றது என்று ஜெர்மனி தயாராகி கொண்டிருக்கின்றது. பிரான்ஸ் அணுகுண்டு போர் ஒன்றிற்கு தயாராகி கொண்டிருக்கின்றது. ஈரானை நோக்கி தன்னுடைய போர்க்கப்பலை அனுப்பி இருக்கின்றது. இதில் யார் விட்டுக் கொடுக்க போகின்றார்கள் என்பது தெரியவில்லை. விட்டுக் கொடுக்காத ஒரு தன்மையை எங்கும் இறுக்கமாக சென்று கொண்டிருக்கின்றது. இந்த 6 விடயங்களும் ஜப்பானினால் சோவியத்தை வெல்ல முடியாத பொழுது இத்தாலி ஜெர்மனியின் அணியாக ஜப்பான் விழ வேண்டிய சூழலை ஏற்படுத்தியது. இப்படி அணிகள் சேர வேண்டிய சூழலை ஏற்படுத்தியது. இன்று ஈரான் சீனாவுடனும் ரஷ்யாவுடனும் சேர்ந்தது என்பதை விட ரஷ்யாவும் சீனாவும் வடகொரியாவும் ஈரானுடன் சேர்ந்த கதை நடைபெற்றிருக்கின்றது. ஆகவே அமெரிக்காவிற்கு எதிராக திட்ட தெளிவான ஒரு புதிய அணி உருவாகி கொண்டிருக்கின்றது. இதை அமெரிக்கா அறியும். ஆனாலும் அதை தடுக்க முடியவில்லை. ஏனென்றால் முதலாம் இரண்டாம் உலக மகா யுத்தங்களை எப்படி தடுக்க முடியாமல் போனதோ அதற்கு முன்பு ஐநாவிற்கு பதிலாக இருந்த சர்வதேச சங்கம் எதையும் தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய பிள்ளைகள் போருக்கு சென்ற பொழுது அதை தடுக்க முடியாத கண் தெரியாத திருதராஷ்டிரன் போல அன்றைய லீக் ஆஃப் நேஷன் என்று கூறப்படுகின்ற சர்வதேச சங்கம் இருந்ததோ இன்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிலையும் ஏறத்தாழ அதுதான். அவர்களினால் இந்த போரை தடுக்க முடியாது. வலிமை உள்ளது வாழும் என்கின்ற காட்டு தர்பார் நோக்கி விவகாரம் நகர்ந்திருக்கின்றது. எனவே இந்த போர்கள் எதுவும் தற்செயலானது அல்ல. இந்த பேட்டியிலே ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். AI தொழில்நுட்பத்தை போர்க்களம் இறக்குகின்ற பொழுது இந்த உலகத்தினுடைய அதிகார சமநிலை ஆனது AI தொழில்நுட்பத்தை மிக சிறப்பாக யார் பயன்படுத்துகின்றாரோ அவருடைய பக்கமாக வெற்றி வாய்ப்பு திசை திரும்ப போகின்றது. இதனால் AI தொழில்நுட்பமே உலக போரை உருவாக்குகின்ற ஒரு தூண்டுகோல் கருவியாக மாறப் போகின்றது. எப்படி பீரங்கிகளை கண்டுபிடித்ததும் குடியேற்றவாத ஏழை நாடுகளை அழித்து அதை கைப்பற்றி ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அதுபோல AI தொழில்நுட்பம் இன்று வரப்போகின்றது. பல சமநிலையை அது மாற்றி இருக்கின்றது. AI தொழில்நுட்பத்தினால் உலக போர்களை தடுப்போம் என்பதை விட அதுவே போரை தூண்டும் ஒன்றாகவும் மாறி இருக்கின்றது. உலகத்தினுடைய போர்க்களங்கள் இன்று டிஜிட்டல் போர்க்களங்களாக மாறிவிட்டன. உக்ரைனில் டிஜிட்டல் போர் நடைபெறுகின்றது. ஆளில்லா விமானங்களும் புதிய பங்கர் பூஸ்டர் குண்டுகளும் கொண்ட தாக்குதல்களாக இவை மாறப்போகின்றன. எனவே இந்த போர்களில் விஞ்ஞானமே முக்கிய இடம் பிடிக்க போகின்றது. அதனால் உலகத்தினுடைய போர்க்கள வடிவம் மாறப்போகின்றது. எனவே ஹிட்லரினுடைய இரண்டாவது உலக மகா யுத்தம் போல இது அமையாது. இது வேறொன்றாக யாரும் எதிர்பாராத ஒன்றாக அமையும். ஆனால் இப்பொழுது அமெரிக்கா பலவீனம் அடைந்து விட்டதா என்றால் இல்லை
இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் 4 வருட யுத்தத்தில் உக்ரைனுடைய வான்பரப்பை ரஷ்யாவினால் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியவில்லை. பல சந்தர்ப்பங்களில் ரஷ்யா தன்னுடைய வான்பரப்பையே கட்டுப்பாடு இழந்து ரஷ்ய அதிபருடைய மாஸ்கோ மாளிகையை உக்ரைனுடைய ஆளில்லா விமானங்கள் தாக்கி இருக்கின்றன. ஆனால் ஈரான் போரில் அமெரிக்கா தன்னுடைய வான் கட்டுப்பாட்டை இழக்கவில்லை. அமெரிக்காவினுடைய இதயத்தில் ஈரானுடைய தாக்குதல்கள் எதுவும் அமெரிக்கா கண்டத்திற்குள் செல்ல முடியவில்லை. ஈரானுடைய வான்பரப்பையும் கணிசமான அளவு அமெரிக்கா கட்டுப்பாட்டில் வைத்திருந்த காரணத்தினால் அமெரிக்கா வான் போரில் முன்னேறி இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார், தான் செய்தது ஒரு சாத்தான் வேலை என்றும், தன்னை போல சாத்தான்கள் தனக்கு முன்னர் எந்த அதிபரும் இருந்தது இல்லை என்ற பொருள்பட நேற்று முன்தினம் அவர் கருத்துரைப்பதை அந்த கட்டுரை சுட்டி காட்டுகின்றது. ஆனாலும் தான் செய்த தவறுக்கு அவர் மன்னிப்பு கேட்பாரா என்றால் மன்னிப்பு என்றால் என்னவென்றே அவருக்கு தெரியாமலும் இருக்கின்றது. எனவே இந்த போரை என்ன செய்யலாம், போரில் நானே வெற்றி பெற்று விட்டேன் என்று அவர் பிரகடனம் செய்வார் 2 தினங்களில். அப்படி பிரகடனம் செய்துவிட்டு அவர் அடுத்த போருக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோமா, மேலும் எவ்வாறு தயாராக வேண்டும் என்ற பயிற்சியை ஆரம்பிப்பார். காசா சுடுகாடாகி கிடப்பது போல ஈரானும் சுடுகாடாகி கிடக்கும். ஈரானுடைய அரசும் அமெரிக்கா ஓய்ந்து விட்டது என்றால் தொலைந்து போ என்று பேசாமலே இருந்துவிடும். மற்ற நிபந்தனைகள் நஷ்ட ஈடு பற்றி எதுவும் பேசாது. ஏனென்றால் ஈரானுடன் சமரசமாக போரை முடிப்பாராக இருந்தால் நஷ்ட ஈடு பற்றி பேச வேண்டி வரும். அதைவிட வெற்றி என்று விடை பெற்று விட்டால் அழிவுகள் எதிர்க்கும் பொறுப்பு கூறாமலே அவர் விலகியும் சென்று விடுவார். ஆனால் இந்த வலிகள் ஆறுமா? இவை காயம் ஆறாத வலிகளாக இருந்து அடுத்த கட்ட போருக்குள் உலகத்தை தூண்டி கொண்டிருக்கும். அதுதான் ஆபத்தானது. இப்பொழுது ஒரு புதிய போர் வேண்டும் என்று கூறுகின்றார்கள். 3வது உலக மகா யுத்தத்தை உருவாக விடாமல் தடுப்பதற்கான புதிய போரை ஆரம்பிக்க வேண்டும். அதை ஜெர்மனி ஆரம்பித்திருக்கின்றது. ரஷ்யா களமிறங்க விடாமல் தடுப்பது எப்படி? தைவான் ஆரம்பித்திருக்கின்றது. தன்னுடைய அதிநவீன சிப்களின் மூலமாக சீனாவை எப்படி ஆட்டங்காண வைத்து விழ வைப்பது என்கின்ற முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றது. இப்படியான முயற்சிகள் வளர உலக போர் வராமல் தடுக்கலாம். எனவேதான் ஆயுத வாரோட்டம் என்பது உலக போரை நடத்துவதற்காக என்பது 1, உலக போரை தடுப்பதற்காக என்பது 2. இந்த 2 சம்பவங்களும் நடைபெறுகின்றன. ஆனால் இவர்கள் அனைவரையும் இன்று யாரும் கட்டுப்படுத்த தயார் இல்லை. புதியதோர் உலகம் பிறக்க போகின்றது. அந்த உலகம் எப்படி இருக்க போகின்றது, யாரினாலும் அடையாளம் காண முடியாததனால் நேட்டோவினுடைய படைத்துறை தலைவராக இருந்தவரே கதிகலங்கி நிற்கின்றார். இதுதான் இன்றைய காலை செய்திகளினுடைய சர்வதேச விவகார தொகுப்பாகும். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.